Hi friends, welcome to my channel. என்னோட போன வீடியோ மொட்டை அனுபவம் வீடியோ அது வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர்னா என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் 1000 பேர் பார்த்ததுன்னா அந்த வீடியோ தான். அதில் வந்து நான் மொட்டை அடித்தப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அதை ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஏன் அந்த ஃபுல் வீடியோ நான் போடலைன்னு அதை வந்து சரி அது நிறைய பேர் கேட்குறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோங்க. அந்த வீடியோ வந்து மே மாதம் நாங்கள் எடுத்தோம். அந்த எடுத்த டைமில் வந்து எனக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஐடியா இருக்கல. அதனால் நான் ஃபுல் வீடியோ பற்றி நான் யோசிக்கலை. சேர்ந்துல மொட்டை அடிக்க போயிட்டோம். அங்கே போனது பாப்பாங்க ஃபஸ்ட்டு 2 பேர் அடிச்சிட்டாங்க. அவங்க அடிச்சது அவங்க சரி அழுகுறாங்கன்னு எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் நாத்தினாங்களே நானும் சரி அவங்கள சமாதானப்படுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பாப்பாங்க கூட்டிகிட்டு வெளியே போயிட்டாங்க. என் கூட என் நாத்தினா பொண்ணு தான் இருந்தா. அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் மொட்டை அடிக்கும்போது வீடியோ எடு எனக்கு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தேன். அவங்களுக்கெல்லாம் நான் வந்து நிறைய ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்கேன். நிறைய எடுத்து இந்த மாதிரி இங்கே நின்னுங்க அப்படி நின்னுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது கூட எவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் சேர்ந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்டெல்லாம் நான் ட்ரை பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன். ஒரு டைம் எடுக்க போய் விழுகுவெல்லாம் செஞ்சுருக்கேன். அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்க ஒரு வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னால் உட்காந்து இடத்துலேருந்து எடுக்கிறது அவ்வளோதாங்க. அந்த வீடியோவை பாருங்கள். இந்த விஜய் படத்தில் விஜய் அப்புறமா தேவயானி ரம்பாலாம் அந்த பாட்டி அந்த படம் என்னென்னா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த படத்தில் அந்த பாட்டி உட்காந்து படுத்து அது மாதிரி கட்டில் படத்தில் எடுப்பாங்கல்ல அந்த எடுத்தப்போ ஆனால் விஜயோட ஃபோட்டோ தலையே தெரியாது முகமே தெரியாது. அந்த மாதிரி எடுத்துருப்பாங்களா அதே மாதிரி தாங்க ஆச்சு. ஒரு 2 வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ கூட அதில் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. நாங்கள் வந்து கேலரிஸ் செக் பண்ணும்போது அந்த வீடியோவை கிடச்சிச்சு. நான் எதுவுமே கிடைக்கல. இல்லை மொட்டை அடிக்க வீடியோவே இல்லைன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். அவ்வளோ திட்டிகிட்டு இருந்தேன். ஒரு வீடியோ எடுக்க முடியாதா உன்னால் அப்படின்னு சொல்லி திட்டினேன். நான் கேலரி செக் பண்ணும்போது அது 2 வீடியோ எனக்கு எதாச்சும் என் கண்ணில் பட்டுச்சு. அதனால தான் அதை வந்து நான் சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணினேன். ஃபுல் வீடியோ இப்போ எனக்கு கிடைக்கலங்க. அதனால தான் நான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணலன்னு இந்த இவ்வளோ தாங்க ஆச்சு. எனக்கு மொட்டை அடிக்கிற வீடியோவே இல்லை, ஃபுல் வீடியோவே இல்லை. அதுக்கு வேண்டி இப்போ என்ன பண்ண முடியும்? ரீகேப்பாக போக முடியும் சொல்லுங்கள் நீங்களே. மொட்டை அடித்தாச்சு, முடி போயாச்சு, மொட்டை ஆயாச்சு. இனி இதுக்கப்புறம் நம்ம சொல்லிட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. இன்னொரு டைம் மொட்டை அடிக்கிறதா இருந்ததுன்னா 90% அடிக்க மாட்டேன். ஒரு வேளை அடிக்கமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் மொட்டை அடித்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். வந்து எப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுக்கலாம். எடுத்துகிட்டு ஹேர் க்ரோத் எப்படி இருக்குன்னு அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இப்போ 2 மாதம் தான் ஆச்சு. 2 மாதத்தில் எவ்வளோன்னா ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஃபுல் ஒரு வருஷம் இந்த மே மாதம்லேருந்து அடுத்த மே மாதம் வரைக்கும் எவ்வளோ முடி வளருதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக ஒரு 1 இயருக்கு சேர்த்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு வேண்டி நீங்கள் இப்போ கேட்குறதுனால ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்குது. அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வேணும் சொன்னீங்கன்னா போடுறேன். எனக்கு போடுறதுக்கு அது மனசு இல்லை. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கூச்சமாக இருக்குது. எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ வந்து மொட்டை அடித்தா எப்படி இருப்போம் என்ன ஏதுன்னு தெரியும். அதனால நான் போடணுமா வேணாமா தெரில. சரி நான் இந்த வீடியோவில் நான் போடல. உங்களுக்கு இந்த மாதிரி மொட்டை அடிக்க அந்த ஃபோட்டோ வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் ஷார்ட்ஸில் என் ஹேர் உள்ள ஃபோட்டோவும் ஹேர் இல்லாமல் நான் ரீஷேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ சேர்த்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ தாங்க. நான் ஏன் வீடியோ போடல மொட்டை அடித்து ஃபுல் வீடியோ போடல அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் இது இவ்வளோதாங்க. அதே மாதிரி தான் இந்த யூடியூப்பும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி நம்ம வீட்டில் இருக்கிறோமே சும்மா இருக்கிறதுக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு ஸ்டார்ட் பண்ணேன். இதில் வந்து எதுக்குன்னா ஃபேமிலி சப்போர்ட்டுக்கு தான் நினச்சிக்கோங்களேன். இது நம்மளாலையும் இதை வந்து கொஞ்சம் சக்ஸஸாக நம்ம நடத்திட்டு போகலாமே நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி தான் இது நான் ஓப்பன் பண்ணேன். ஆனால் ஃபேமிலி உள்ளவங்களுக்கே இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது வந்து முயற்சி பண்ணது ரொம்ப வேஸ்ட்டு. நம்ம டைமை வேஸ்ட்டு, நம்ம டென்ஷனு. சும்மா எதுக்கு நம்ம அந்த டைமில் நம்ம ஃப்ரீயாக இருந்துட்டு நம்ம இப்போ வந்து சிசேரியனாகி நான் 2 குழந்தைங்கள வளர்த்தி எடுக்கணும்னு எனக்கு போதுமாயிருச்சு. இப்போ அந்த ஃப்ரீ டைமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். நான் நினச்சா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். சரி இதுவும் நம்ம யூடியூப் வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் வீடியோ எடுக்கணும், எடிட்டிங் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். இதில் ரொம்ப வேலை இருக்குது. அவங்களுக்கே வேண்டாம் அப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து அது வீடியோ எடுத்து போடுறது டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம ஃப்ரீயாக கொஞ்சம் நம்ம உடம்பை நம்ம பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாமே. அவங்க வந்து இது வீடியோ வேண்டான்னா
வீடியோ வேண்டாம், நீ வந்து இது படிச்சுட்டு நீ ஏதாவது டீச்சர் வேலைக்கு போ அப்படின்னு நல்லதாக சொல்கிறாரு. இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து வெளியே டீச்சர் வேலைக்கு போனாலும் பசங்களை ஒவ்வொரு நேரம் பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, அவங்களுக்கே பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் இதை நம்ம வந்து செஞ்சு பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் இது தொடங்கலாமா வேண்டாமான்னு ஒரு டவுட்லேயே இருக்கிறேன் நான். என் வீடியோ எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு எனக்கே தெரிலங்க. இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணலாமா, யூடியூப் கண்டினியூ பண்ணலாமா, ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா வீட்லேயும் சப்போர்ட் இல்லை. நீ பண்ணுறியா, சரி பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, நீ பண்ண வேணாம் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால பயந்து பயந்து செய்யணுமா இருக்குது. எந்த ஒரு வேலை பயமாக இருந்துன்னா அந்த வேலை செய்ய போகக்கூடாது. ஒரு வேலை செஞ்சோம்னா அது பயம் இல்லாமல் செய்யணும். ஆனால் இது வந்து ஒவ்வொரு வீடியோ என்ன சொல்லுவாங்களா, இப்போ நம்ம வந்து தப்பாக எதுவும் வீடியோ போட கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஏது தான் நான் சொல்ல போகிறேன். தப்பான கமெண்ட்ஸ் வரும், தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு பேசுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. இதில் நான் வந்து நீங்களே சொல்லுங்கள், இது தப்பாக பேசுறதுக்கு என்ன இருக்குது. என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். விட்டு நான் தப்பால் என்னோடய ஷார்ட்ஸும் கூட நான் அது எதுவும் நான் அதிகமாக போடுறது கிடையாது. அது கமெண்ட்ஸ் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இது சரி, எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது, டென்ஷனாகவும் இருக்குது. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆசையாகவும் இருந்துச்சுன்னா இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை கண்டினியூ பண்ணலாமா எதுன்னு உங்கள்கிட்டே நான் விட்டுறேன். உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நல்லாயிருக்கு நீ கண்டினியூ பண்ணுங்க சொன்னீங்கன்னா என்னோடய டெலிவரி ஸ்டோரி, அப்புறமா வந்து கன்சீவ் ஆனப்போ எவ்வளோ பிரச்சனையாச்சு, எத்தனை வருஷம் ஆனதுக்கு கன்சீவ் ஆனேன், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணினேன், குழந்தையானதுக்கப்புறம் குழந்தைக்கு என்ன பிரச்சனையாச்சு, அப்புறமா பாப்பாது ட்ரீட்மெண்ட்டு, அப்புறமா எல்லாமே என்னோடது நான். நீங்கள் இந்த கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, பிடிச்சிச்சா பிடிக்கலையா, நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.